தமிழ் சுவைஞர்களே, சுவைஞிகளே, உங்கள் அனைவருக்கும் மனத்தனைய சிரமொன்று கரமிரண்டை இனிதை கூப்பி முத்தமிழின் சுவைதனி நானிலத்தில் நமச்சிவாயினிவன் ஐந்தெழுத்தான் செப்பிடவே ஆறுதலாய் சுரமேழில் உரைபோலாம் கலைமகளுக்கு மனதிற்கு அமைந்திட அவளின் புகழை திக்கெட்டும் பரப்பிட ஒன்பான் கோள்களும் நனிந்து வந்து நன்மை புரிந்திட இவன் தமிழ் மீது கொண்டுள்ள பற்றுதலை காட்டி அமைய கூட்டல் ஒன்று வரை நாட்டமுடன் படித்திட்ட காரைக்கால் மாணவன் வை நமச்சிவாயும் வணக்கம் உரித்தாகுக. உங்களுடைய மனக்கண் முன் இன்றைக்கு பாட்டுக்கொரு புலவன் பாரதியையும் காலமேக புலவரையும் உங்கள் மனக்கண் முன் நிறுத்தலாம் என்று சித்தம் கொண்டுள்ளோம். யாம் இந்த இரு புலவர்கள் சந்திப்பதற்கான காரணம், இன்றைய ஊடக திரைப்படத்துறையில் பெண்மையின் உணர்வினை இழிவுபடுத்தி கவிதை எழுதுகின்றார்கள். அதற்கு இரண்டு புலவர்களும் கண்டனம் தெரிவிக்கின்றார்கள். அதற்காக இந்த சந்திப்பு நிகழ்கிறது. சந்திப்பு நிகழ்கின்ற இடம் கனியொன்று விழ வேண்டி கரமிரண்டேந்திய காரைக்காலை அடுத்த திருமலைராயன் பட்டினத்தில் நிகழ்கிறது. நேரம் பசி காதை அடைக்கும் நேரம், பொழுது விடிந்தும் விடியாத பொழுது. காலமேகமே உனை காணத்தான் கால்கள் கடுக்கத்தான் நெடும் பயணம் தொடர்ந்து வந்தேனையா, புதுவையின் கனகின் வீட்டிலிருந்து இந்த திருமலாயன் பட்டினத்திற்கு வந்திருக்கின்றோம். யாம் எட்டயபுரத்தாரே, நீங்கள் என்னை காண வந்ததற்கு காரணம் ஏதையா? அது என் சங்க செவிக்கு ஊதையா. பெண்மையின் உணர்வினை இழிவுபடுத்தி எழுதுகின்றான் ஒரு கசட்டு கவிஞன். அந்த கசட்டு கவிஞன் மதிகெட்டவன் மதியில் உணரும்படி மதியன முடியும்படி நீங்கள் ஒரு பாடல் புனையலாமே. எட்டயபுரத்தாரே, உம்முடைய பாடலுக்கும் உம்முடைய பாடல் உம்முடைய காடு தூசிக்கும் சமமாக கணு காலை மறைக்க மறுக்கும் மறை எதனில் உடுத்திய முக்காலும் வெண்மை என்பதை அறியாத ஒரு பஞ்சாடை விடுத்திய காலமேகவே நீர் சொல்வது உண்மைதானையா. எண்ணெய் காண தலை, அத்துடன் எண்ணெய் காண வந்த தலை, ஏன் இந்த நிலை சொல்லுங்கெட்டயபுரத்தாரே. செப்பிடும் தமிழிற்கு இவனிடம் செப்பு தம்பிடு இல்லையா என்னிடம். கலங்காதீர், கூத்தனூர் சரஸ்வதி உன் குடியை காப்பாள். நன்றி. சரி, நீ எம்மை காண வந்ததன் நோக்கம் அதேதான் சொன்னேன். அந்த கசட்டு கவிஞனுக்கு நீங்கள் ஒரு பாடல் புனைய வேண்டும். இதோ கண்ணால் அளந்து விட்டேனுடைய கண்ணாலனை பன்னாலம் அமனேற்று பன்னால் பொன்னாயானதடி என்னாலும் அதனால் இன்னால் பாடுகின்றேன் பசை. இதோ பூவென்றும் மரண்டகமென்றும் மறைபடி உருவாக இவனெடுத்தாண்ட தற்பதத்தை மாடமென்றும் மச்சமென்றும் புறம்பட கூறி திரியும் புல்லறிவானனே, என் பாவொன்றும் நாவொன்றும் சளைத்ததில்லை உண்டனுக்கு அது புரியவில்லையோ இன்றுனக்கு. பலகையடு முள்ளே வருமானி தைக்கும் தலைமையரைக்கும் ஆலையறி தள்ளும் உலகறிய ஓடவும் ஒன்றே உலகநாதன் பெண்டேர் மாடவும் ஒன்றே என்றே மதி. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.